ஸ்கீசோஃபெர்னியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. இந்த நோய் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேயாவது யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா அதை தன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, நீ என்னை பார்த்து தான் பேசுகிற, எனக்காக தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி இந்த நோய் வந்து அவங்களை நினைக்க வைக்கும். இப்போ இந்த வீடியோ பாருங்க. મમતા બેન અને સ્ટાલિનજીને કહેવા માંગુ છું, તૈયારી રાખજો. બિહાર પછી બંગાળ અને તામિલનાડુમાં પણ એનડીએ નો. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? இவரு அங்க ஒருத்தருக்கு சவால் விடுறாரு, டெல்லியில இருக்கவருக்கு நீ முடிஞ்சா இங்க வந்து ஜெயிச்சு பாரு அப்படின்னு தன்னோட கொள்கையை முன்னிறுத்தி, தன்னோட ஆட்சியோட சாதனையை முன்னிறுத்தி அவருக்கு இவர் சவால் விடுறாரு. ஏன்னா அவர் வந்து அங்க குஜராத்தில் ஒரு சவால் விட்டாரு, அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் நாங்கள் வரப்போறோம், தமிழ்நாட்டில் தான் ஆட்சியை பிடிக்க போறோம்னு அவர் அங்க சவால் விட்டாரு. அதுக்கு எதிர் சவால் விடணும்ல, அப்ப நம்ம பார்த்து சும்மா இருக்க முடியாதுல, நம்ம தமிழர்கள்ல. அப்ப அதுக்கு பதில் சவாலை இவர் விடுறாரு. இப்ப இந்த கான்டெக்ட்ல இப்ப இந்த வீடியோ பாருங்க. நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். உங்களை எப்படி தான் சார் புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். அவருக்கு விட்ட சவாலுக்கும் அவருக்கு விட்ட சவாலுக்கும் இவர் எடுத்து பேசுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது ஒரு விதமான மனநோய் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த வீடியோ பார்க்குற நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.